தேனீக்களை வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு 300 பெட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கர்நாடகா பகுதியை நோக்கி கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ பதிவுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இந்த தென்னை மரத்தை பாருங்கள். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ தென்னை மரங்க. இப்போ இங்கே கீழே பாருங்கள் ஒரு பெட்டி வந்துட்டு சாஞ்சி போய் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் மட்டை பலத்தை காற்றடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சட்டுன்னு மேலே வந்துட்டு விழுந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு கொடுக்குவோங்க பார்த்தீங்களா பெட்டிகள், இது எல்லாமே வந்துட்டு காலனி தான். அதாவது பூச்சிகள் மட்டும்தான் நாங்கள் கொண்டு போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பெட்டிகள் வந்துட்டு எப்பயுமே நம்மளோட வண்டியில் நம்ம லோட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அதாவது மேலே சூப்பர் பாக்ஸ் வச்சு நம்ம கட்டும் போது அதிகப்படியான ஹைட் வந்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேலைகளை செய்யும்போது சூப்பர் பாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த வேலைகளை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெட்டிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாத பூச்சிகள்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்துட்டு இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தேன் எடுத்து முடிச்சிட்ட பின்னாடி இல்லை தேன் கிடைக்காத சமயங்களில் சூப்பர் பாக்ஸில் அப்படியே அடைகள் மட்டும் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வந்துட்டு வேலை வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அடைகளை வந்து கட் பண்ணி தூக்கி வீசிடுவோம். ரெண்டாவது சூப்பர் பாக்ஸையும் நாங்கள் எடுத்துகிறோம் ஒரு சில டைம். இப்போலாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தேனீக்கள் வந்துட்டு எல்லாமே கீழ்பெட்டிக்கு வந்துட்டு போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதேமாதிரி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலிமா உதாரணத்துக்கு வாங்க, இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து சூப்பர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்புக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடைகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். பார்க்கும்போது தெரியும் நல்லா முட்டை புழுக்களோடு வந்துட்டு இருக்குது. அதே சமயம் நம்ம பழைய அடையெல்லாம் உடச்சி விடுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எதனாலனா இதெல்லாம் நாங்கள் பழைய அடையை தான் உடச்சி விட்டோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்புக்கு கட்டியிருக்கு போங்களா. இது மாதிரியான காலநிலை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். இன்னும் இதை தாண்டி மற்ற பெட்டிகளை வந்து எப்படி நம்ம வந்து சூப்பு ரிமூவ் பண்ணோம்னா, இதை வாங்க காமிக்கேன். இப்போ இந்த பெட்டியில் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பு கார்டு வந்துட்டு இருக்குங்க. இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு பெட்டி வந்துட்டு செக் பண்ணோம். இந்த இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7-8 தோட்டங்கள் நமக்கு பெட்டிகள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பெட்டிகள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பூச்சி அதிகமாக இருக்குது, எது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பெட்டிகள் வந்துட்டு நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்த பெட்டிகள் நம்ம தேவையில்லை. ஏன்னா கொண்டு போகும்போது டிரான்ஸ்போர்ட் மூலியமாக வந்துட்டு ஒரு சில டைம் பூச்சி கம்மியாக இருக்குது, ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அது எப்பயுமே டெவலப் ஆகாத காலனிகள் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். இப்போ இந்த பெட்டி வந்துட்டு பாருங்கள், இடைப்பட்ட காலங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யறதுனால நாங்கள் வந்துட்டு சுகர் ஃபீட் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதெல்லாமே இதை எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தான் எடுப்போம். இதில் ஸ்ட்ரென்த் வந்துட்டு நமக்கு இருக்குது. அதே சமயம் இந்த அடைகளை வந்துட்டு நான் பழைய அடையாக இருந்து ஒன்றை வந்துட்டு உடச்சிட்டு ஒரு 4வது சட்டை இருக்கிறதில் போட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட்டி இருக்குது பாருங்க, நல்லா குட் கண்டிஷனும் சூப்பராக முட்டை புழுக்களோட அருமையாக இருக்குது அடை. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்கு நல்லா தகுதியான பெட்டிகள். முட்டை புழுக்களோடு இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கும்போது அப்படியே அழகாக அம்சமாக வந்துட்டுருக்கும். ஸோ அதை பார்த்தோம்னா தேன், முட்டை, புழு, குஞ்சு எல்லாமே இருக்கும். இது நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா கஸ்டமர் ஹாப்பியாக வாங்குவாங்க. ஸோ நாங்கள் பெட்டி செலெக்ஷன் பண்ணும்போது இதுமாரி தான் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி கொடுப்போம். இப்போ இதில் இருக்கிற இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகிக்கிறோம். ஷேக் பண்ணும்போது எல்லாமே கலைஞ்சி ஓடிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேலே வந்து ஏறிடும். ஏறிட்ட பின்னாடி இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சில தேனீக்கள் ஆக்ரோஷமாக தான் இருக்கும். ஹேண்டிலிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக இது பண்ணோம். அதே சமயம் பூச்சி எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அதே பழைய இடத்துக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை ஈஸியாக இது பண்ணிடலாம். இது மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றும் செக் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சு போச்சு பார்த்தீங்களா, இதை நாங்கள் வந்துட்டு பெட்டி சாஞ்ச உடனே வந்துட்டு நம்ம எப்பயும் எடுக்கக்கூடாது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து தான் எடுக்கணும்.
ஸோ இப்போ நாங்கள் இது எங்களோட ஃபார்ம் வந்துட்டு நாங்கள் போட்டிருந்தோம். அடுத்த கட்டமாக நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது என்ன எங்கே கொண்டு போக அப்படிங்கிறது